பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. கர்த்தர் நல்லவர். இந்நாள் வரையிலே நம்மளை கண்மணி போல பாதுகாத்து தாங்கி தேற்றி அற்புதமும் அதிசயமாக வழி நடத்தி வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வெளியில பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல என் மேல பாசம் காட்ட யாருமே இல்லைங்க. எவ்வளவுதான் நான் பாசத்துக்காக ஏங்கி நண்பர்களையும் சொந்தங்களையும் சேர்த்துக்கிட்டாலும் நான் விரும்புகிற பாசம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. என்ன மற்றவங்களை விட வேற மாதிரி தான் பாக்குறாங்க. என் கிட்ட சரியான ஒரு பாசத்தையே காமிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன ஒரு மாதிரியும் மற்றவங்கள ஒரு மாதிரியும் ட்ரீட் பண்றாங்க. என்ன மிகவும் இழிவா ட்ரீட் பண்றாங்க. எனக்கு பாசங்கிறது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. எனக்கு உண்மையாவே யாராவது என்ன நேசிக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லி கொண்டிருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுக்கான வார்த்தை தான். நல்ல கவனிங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்க முன்னாடி ஒரு வார்த்தை காமிச்சு கொடுக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 41வது வசனம். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். ரொம்ப உங்க மேல நேசமா இருக்கிறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்க. உன்னை பார்த்து பார்த்து உருவாக்குன தேவன், உன்னை பார்த்து பார்த்து வணஞ்ச தேவன், இந்த உலகத்துக்கு உன்னை உருவாக்கி உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தேவன் உன் மேல பிரியமா இருக்கிறேன்னு சொல்றாரே, இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? இன்னைக்கு அந்த தேவனை பார்த்து சொல்லுங்க, உங்க ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க. அப்ப அந்த உலகத்துல யாருடைய அன்பும் எனக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு அன்பு இருக்கு. என்னை படைத்த தேவனுடைய அன்பு, அந்த அன்பு எனக்கு போதும். அது எல்லாருடைய அன்பையும் எனக்கு மொத்தமா சேர்த்து தரோன்னு நம்பிக்கையோடு சொல்லி பாருங்க. இந்த நேரத்திலயும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சமாதானம், ஒரு பெரிய ஒரு அன்பின் ஊற்ற நீங்க உணர்வீங்க. கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுவீங்க, இயேசுனுடைய நேசத்தை நான் உணர்ந்துட்டேன். இனிமேல் என் அப்பாவாகிய ஏசப்பாவை விட்டுட்டு நான் போக மாட்டேன். என் அம்மாவாகிய ஏசப்பா விட்டு போக மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ், சொந்தம், பந்தம், நேசம், எனக்கு எல்லாமே, உற்றார் உணவினர் எல்லாருமே, எனக்கு கூட பிறந்தவங்க, என் சொந்த பந்தங்கள், மாமா மச்சான் எல்லாமே மொத்தமா சேர்த்து எனக்கு ஒரு உறவா ஏசப்பா கிடைச்சிட்டாருன்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க பாருங்களேன். God bless you.